அது விழுந்துச்சோ இருந்த அந்த அடிப்படை தகர்க்கப்பட்டுச்சோ அப்போதான் இந்த ஆர்குமெண்ட் எடுத்து வைப்பாங்க. அதுதான் கரெக்ட். இருக்கும் பில்டிங் இருக்குது, இருக்கும்போது பில்டிங் ரிப்பேர் பண்றதை பத்தி பேசுவோம். பில்டிங் விழுந்துருச்சு, ஒரு பெரிய ஒரு புயல் வந்துச்சு, இல்ல சூறாவளி காத்து வந்துச்சு, பில்டிங் விழுந்துருச்சு, இப்பதான் கட்டுறதை பத்தி பேசுவோம். இப்ப நீ ஏன் பிளானை பத்தி முற்கால அறிஞர்கள் பேசல? ஏன் கடைக்கால பத்தி முற்கால அறிஞர் பேசல? ஏன் பில்லர் போடுறத பத்தி முற்கால அறிஞர் பேசலன்னா அப்ப பில்லர் இருந்துச்சு, அப்போ பெயிண்ட் அடிக்கிற பத்தி தான் பேசுனாங்க. நீங்க இப்போ பெயிண்ட் டப்பாவோட சுத்திட்டு உளுந்த பில்டிங்க்கு பெயிண்ட் அடிக்கிற வேலையை பார்க்கறது எவ்வளவு அபத்தமானது இருக்கும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா உளுந்துருச்சு பில்டிங்கு, ஒருத்தன் ஜன்னலுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கிறான், ஒருத்தன் செங்கலுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கிறான், ஒருத்தன் உளுந்த மணலுக்கு பெயிண்ட் தூவிட்டு இருக்கிறான். கேட்டா முற்கால அறிஞர்கள் இதைத்தான் செஞ்சாங்க, நாங்க இதைத்தான் செய்யறோங்கிறோம். இதுக்கு முன்னாடி நாங்க கேள்விப்படலைங்கிறாங்க. அதே ஆர்குமெண்ட் திருப்பி வைக்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டும் இருக்கு. எப்பவுமே நபிமார்கள் மேல ஒரு விமர்சனம் என்ன வரும்னா பிதஅத்வாதிங்கிற விமர்சனம் வரும். புதுசா சொல்றீங்க, நாங்க கேள்விப்படாத விஷயங்கள் சொல்றீங்க அப்படிம்பாங்க. இப்படிதான் வரும். ஏன்னா அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து விலகி ரொம்ப தூரம் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு புதுசா தான் அந்த விஷயம்